துருவி பேசுகிறேன். ரஜினி படம் எப்படின்னா மாஸ் தான். லாஸ்ட் 25 இயர்ஸாக விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ. இது ஒரு புது ஆம்பியன்ஸ் தேட்டரு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்க போகுது. 3 ஹவர்ஸ் வந்து கூலிங்கிறது ஒரு நான் ஸ்டாப் ஒரு ஸ்பீட் படமாக இருக்க போகுது, இல்லை டவுட்டே கிடையாது. வி ஆர் என்ஜாயிங், என்துவாக இருக்கிறோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தட்ஸ் இட். அதே மாதிரி தாஜ் தந்தியாசுடன் ஜெயாடி. உண்மையாகவே ஒரு மனிதன் பிறப்பதும் ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை. தலைவர் சொல்லுவார் 100 வயசு வாழ போகிறதில்ல, ஆனால் 72 வயசுலேயும் 75 வயசுலேயும் கட் பண்ணிக்கணும், 75 வயசுலேயும் இந்த அளவுக்கு இருக்காருன்னா உண்மையாக ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் அப்படின்னு சொல்லுவான். அவருடைய உழைப்பு, அவருடைய என்ன தன்னம்பிக்கை ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் எத்தனை வருஷம் 50 வருஷம் ஃபீல்டில் 50 வருஷம் ரசிகன். நான் ரசிகனில் ஒரு சின்ன வெறியன்னு சொல்லலாம். என் ஃபேமிலியும் அப்படி தான். ஆமாம், உண்மையாகவே இந்த கூலி படத்துக்கு நான் என்ன வாழ்த்துறேன். அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குறேன். அவரை 75 வயசு இல்லை, 100 வயசுக்கு மேலே அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். நான் 1976 பிறந்தேன். 1982 போக்கிரி ராஜா பார்த்தேன். எங்கள் அப்பா என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அப்பா ரஜினி ரசிகன், நான் ரஜினி ரசிகன், என் பொண்ணு ரஜினி ரசிகன், என் பையன் ரஜினி ரசிகன், என் பேத்தி ரஜினி ரசிகன். மொத்தம் எங்கள் ஃபேமிலியே சொல்லுவாங்க தானே ஜென்ரேஷனில். எங்கள் அப்பா, நான், என் பொண்ணு, என் பையன், என் பேத்தி எல்லாத்துக்கும் பிடிச்ச நிரந்தர ஒரே சூப்பர் ஸ்டார் என்று எங்கள் தலைவர் தான். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான், ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். இந்த பட்டம் யாருக்கும் கொடுக்க முடியாத பட்டம் ஒரே சிங்கம் தான். கூலி படம் வேறு லெவலில் வந்திருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. தயவுசெய்து படம் கடைசி 20 நிமிஷம் யாருமே உட்கார முடியாது, அந்த அளவுக்கு லோகேஷ் பண்ணியிருக்காரு. அனிருத் பிஜியும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தாச்சு, வேறு லெவலாக இருக்குது படம். இது 2வது ட்ரிப் வர்றோம். படம் அருமையாக இருக்குது, சூப்பர். நான் ஆடியன்ஸ் ஒன்று தான் சொல்லுவேன். தலைவர் வந்து எட்ரா கொக்கியை சொல்லுவார், ஆடியன்ஸ் வந்து எட்ரா டிக்கெட்டை கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். ஸோ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ இதான் எங்கள் அக்கா. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா தலைவர் ஃபேன் தான். ஸோ கண்டிப்பாக தலைவர் படம் வந்து தேட்டரில் பாருங்கள். என்னதான் வந்து திருட்டு விசிலாம் இருக்கும், பட் ஆனால் தலைவர் படம்னா தேட்டரில் பார்க்குறதோ ஒரு தனி பிளாஸ்ட்டாக இருக்கும். எந்த ஸ்க்ரீன் கிடைக்குதோ ஆனால் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நீங்கள் படத்தை மட்டும் பாருங்கள். படத்தை அந்தளவுக்கு செதுக்கி செஞ்சுருக்காரு. சத்தியமங்கலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு படம் பார்க்குறதுக்காகவே வந்திருக்கோம். ரஜினி சாரோட ஃபேனு நாங்கள். லோகேஷ் கனகராஜோட காம்பினேஷனில் படம் எப்படி வந்திருக்குன்றது பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம்.